ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீன் டிசைனர்ஸ். இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். ஒரு பிரைடல் டிசைன்ஸ் அதை எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். நம்ம ட்ரேசிங் பண்ணியிருக்கோம், முடிச்சுட்டு நம்ம காட்டில் ஃபிட் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து செக்குடு பேட்டர்னும் அந்த கீழே வந்து ஒரு ஃப்ளவர் டிசைனும் கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ளவர் டிசைன் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நம்ம ஸ்லீவோடைய பார்டர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். கீழே பார்த்திங்க அப்படின்னா பார்டர் லைனில் வந்து 2 லைன்ஸ் வந்து நம்ம ஜரி த்ரெட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சுகர் பீட் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஜரி லைனுக்கு பக்கத்துலேயே நம்ம நெருக்கமாக வந்து சுகர் பீடை வந்து ஒரு லைன் நம்ம கொடுத்துட்டே வரணும். பார்த்திங்க அப்படின்னா நான் 2 பீட்ஸாக வந்து கொடுத்து இந்த லைன்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். சுகர் பீடோடைய பிராண்ட் பார்த்திங்க அப்படின்னா ப்ரிசோ பேண்ட். அந்த நீடில் வந்து அயன் நீடில்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பார்டரில் வந்து 4 mm பீட் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணும் பொழுது அந்த பார்டர் வந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இம்போஸ்டாக இருக்கும். 4 mm பீட்டில் வந்து டட் கோல்டு யூஸ் பண்ணி இந்த லைனை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுகர் பீடு வந்து ஒரு லைன் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் நம்ம கேப்னஸே இல்லாமல் இந்த 4 mm பீடை வந்து ஆட் பண்ணி ஒர்க் பண்ணணும். அகெயின் நம்ம வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீடை கொடுத்து இந்த பார்டர் லைனை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்க இந்த ஃப்ளவரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டியாக ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம 4 mm பீட் ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே வந்து நம்ம சுகர் பீடை சுற்றி கொடுத்துட்டு ஒரு சின்ன மோட்டிஃப் மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பெட்டல்ஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம சுகர் பீட் ஆட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம ஸ்லீவோடைய இந்த மாதிரி பல்லுவில் வந்து ஒர்க் பண்ணும் பொழுது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பெடல்ஸ் வந்து ஒர்க் பண்ணும் பொழுது டர்னிங் வந்து நல்லா ஷார்ப் எட்ஜஸ் கொடுத்து டர்ன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு எக்ஸாக்ட் ஷேப் கிடைக்கும். இப்போ பாருங்கள், அந்த டர்ன் பண்ணுற இடத்துல ஒரு சின்ன லாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பீடை ஆட் பண்ணி இந்த பெட்டல்ஸுடைய அந்த ஷேப்புக்கு அப்படியே வந்து நான் பீட்ஸ் ஆட் பண்ணி கொண்டு வரேன். இதே மாதிரி நீங்களும் வந்து ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ் வந்து ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளவருடைய எட்ஜஸ்லாம் வந்து நல்ல ஷார்ப் லுக்னஸ் கிடைக்கும். ஃப்ளவருடைய கீழே இருந்து நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒவ்வொரு பெடல்ஸாக வந்து முடிச்சுட்டு மேலே கொண்டு போனோம். மேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கீழேருந்து எந்த ரவுண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அந்த ரவுண்ட்லேருந்து பெடல்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஃப்ளவர்ஸ் அந்த கொடி எல்லாமே வந்து நம்ம சுகர் பீடை வந்து அவுட்லைனாக கொடுத்து தான் இந்த ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ நீட்னஸாக இருக்குது. இந்த ஃப்ளவர்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப் எட்ஜஸ் தான். அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளவர்ஸ் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவருடைய டாப்பில் வந்து மேலே செக்குடு கொடுத்துருந்தீங்களே, ஸோ அந்த செக்குடுக்கு ஃபுல்லாகவே வந்து நம்ம சுகர் பீட் ஆட் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஒவ்வொரு லைன்ஸ்லையும் நம்ம எந்த அளவுக்கு நெருக்கமாக வந்து பீட்ஸ் ஆட் பண்ணி ஒர்க் பண்ணமோ அந்தளவுக்கு நம்ம வந்து பீட்ஸ் ஆட் பண்ணி ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த லைன்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்ட் ஃபார்மேஷன் கிடைக்கும். இந்த பிரைடல் டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம வந்து பீட்ஸ்லேயே வந்து ஃபுல் ஒர்க்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ பிகினர்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆரி ஒர்க் கற்றுக்கிறவங்க எனக்கு பீட் ஒர்க் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த டிசைன்ஸை வந்து ஈஸியாக நீங்கள் மேக் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப வெரி சிம்பிள். வெறும் சுகர் பீட்ஸை மட்டும் வச்சு இந்த டிசைன்ஸை வந்து நம்ம மேக் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்க இந்த செக்குடு லைன்ஸோடைய கேப்னஸ் பார்த்திங்கன்னா 1 inches கேப்பில் தான் இந்த லைன்ஸ் எல்லாமே நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு செக்குடுக்கும் இன்னொரு செக்குடு லைன்ஸுக்கும் உள்ள கேப்னஸ் வந்து 1 inches தான்.
நம்மளுடைய ஸ்லீவில் இந்த மாதிரி செக்குடு பேட்டர்ன்ஸ் வந்து பீடில் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த ஃபினிஷிங் லெவல் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீட் லைன்ஸ்க்கு மேலே இன்னொரு பீட் லைன் வரும் பொழுது ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சஸ் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பீட்ஸ் ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் லெவல் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பீட் ஆட் பண்ணி இந்த லைன்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணணும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த ப்ளவுஸோடைய நெக்கு அண்ட் தென் ஸ்லீவ்லாம் வந்து எப்படி சிஸ்டர் மார்க் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நீங்கள் வந்து உங்களுக்கு டெய்லரிங் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச டெய்லர்ஸ் கிட்ட கொடுத்து நீங்கள் நெக்கு அண்ட் தென் ஸ்லீவ் போய் எல்லாமே வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து டெய்லர்ஸ் வந்து அவங்க ஆர்டர் கொடுக்கும் பொழுது அவங்களே வந்து எல்லாமே மார்க்கிங் பண்ணி நம்ம கொடுத்துருவாங்க. ஸோ டிசைன்ஸும் அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ அந்த டிசைன்ஸை தான் வந்து நம்ம இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், அந்த செக்குடு ஃபுல்லாகவே வந்து நம்ம சுகர் பீடில் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 4 mm பீடை இந்த கார்னர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு பீடாக வந்து நீங்கள் நாட் போடாமல் இந்த மாதிரி 4 பீடை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாட் போட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு. இந்த கார்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 4 பீட் ஆட் பண்ணி நாட் போடுங்க. அப்படி எனக்கு வரலை அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் ஒவ்வொரு பீடாக கொடுத்து நாட் கூட போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். தப்பே கிடையாது. நம்மளுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறோன்றதை பொறுத்து தான். நம்மளுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒர்க் டைப்பை வந்து மாற்றி ஒர்க் பண்ணுங்கள். அந்த செக்குடு க்ராஸிங்கில் எந்தெந்த கார்னர்ஸ் வருதோ அந்த எல்லா கார்னர்ஸ்லேயும் வந்து நம்ம பீட் ஆட் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் 4 mm டல் கோல்டில் வந்து கொடுத்து நான் ஆட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளுடைய ஸ்லீவ் டிசைன் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். கீழே இந்த பார்டர்லேயும் வந்து நம்ம சுகர் பீடு அண்ட் தென் 4 mm பீட் சுகர் பீட் கொடுத்துட்டு மேலே ஃபுல்லாகவே வந்து சுகர் பீட் அண்ட் தென் 4 mm பீடை வந்து ஃபுல்லாகவே வச்சு நம்ம செக்குடு பேட்டர்னில் நம்ம ஒர்க் கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஃபினிஷிங்காக இருக்குது. நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த டிசைன்ஸை மேக் பண்ண முடியும். தேங்க்யூ டு ஆல்.